வணக்கம். நான் ஜெயலக்ஷ்மி ஜெயா சர்வா அஸ்ட்ராலஜி ரிசர்ச் சென்டர்லேருந்து இந்த பதிவு ஆடி மாதம் வளர்ப்பிறை பஞ்சமி எல்லாருக்குமே தெரியும், அம்மாவுடைய பிறந்த நாள். ஸோ வாராகியோட பிறந்த நாள் வந்துட்டு இந்த முறை பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்பெஷல். ஏன் அப்படின்னா ஆடி 18 முடிஞ்சு அதனை தொடர்ந்து வரக்கூடிய வெள்ளிக்கிழமை வந்து ரொம்ப 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 ஸ்பெஷலான டே. ஸோ அந்த வெள்ளிக்கிழமையோட பஞ்சமி திதியும் வருது. அதுவும் அந்த நம்பர் பார்த்திங்கன்னா 9ஆம் தேதி வருது. ஸோ 9 கிரகங்களும் ரொம்ப ஒரு பாசிட்டிவாக இருக்கக்கூடிய ஒரு டேயில் தான் வந்துட்டு இந்த பஞ்சமியோட அம்மாவோட பர்த்டே வருது. இந்த பர்த்டேக்கு எப்படி செலிப்ரேட் பண்ண போகிறோம் அப்படின்னா, ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் அந்த ஆஷாட நவராத்திரி பார்த்திங்கன்னா ராகுவோட கனெக்ட் ஆகி ஒரு பரிகாரம் பண்ணியிருப்போம். ஸோ அது ரிலேட்டடாகவே ஒரு சாபம் நிற்கக்கூடிய ஒரு பரிகாரம் வந்து இன்றைக்கி பஞ்சமின்னு நம்ம பண்ண போகிறோம். அதனால தான் வந்துட்டு உங்களுக்கு நான் ஏற்கனவே இன்ஃபர்மேஷன் கொடுத்துருந்தேன். ஒரே ஒரு சுமங்கலி செட்டு மட்டும் வைங்க, வேறு எதுவும் வைக்காதீங்க. அந்த சுமங்கலி செட்டுமே வந்துட்டு நீங்கள் உங்கள் குருவுக்கு டொனேட் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தேன். ஏன்னா குரு நினச்சா மட்டும்தான், குருவுடைய முழுமையான ஆசீர்வாதம் கிடைக்கும் போது தான் நம்ம அடுத்தடுத்து பண்ணக்கூடிய எல்லா பரிகாரங்களும் வேலை செய்யும். ஸோ அதனால தான் நான் கிளியர் கட்டாக சொல்லியிருந்தேன், எல்லாருக்கும் கொடுக்க வேணால் ஒரே ஒரு செட்டு. ஏன்னா இப்போ வந்து இன்றைக்குமே நம்ம சில விஷயங்கள் பண்ண போகிறோம். எங்கேயுமே அம்மாவுக்குமே வந்துட்டு ஒரு சுமங்கலி செட்டு கொடுப்போம். இந்த சுமங்கலி செட்டு தான் அம்மாக்குரியது. அம்மாவுக்கு வைக்கிற இந்த சுமங்கலி செட்டை யார் இப்போ நான் சாபம் நிற்கக்கூடிய ஒரு பரிகார பூஜை சொல்லி தரப்போகிறேன். அந்த பரிகார பூஜை யார் பண்ணுறீங்களோ அவங்க வந்து இந்த சுமங்கலி செட்டை வாங்கிக்கோங்க. சுமங்கலி செட்டுங்கிறது புடவையாகவும் இருக்கலாம், மேபி நீங்கள் வந்துட்டு வசதி இல்லைங்கிற பட்சத்தில் ஒரு ப்ளவுஸாவது இருக்கட்டும், சரியா? ஸோ வஸ்திரம் இருக்கணும் கம்பல்சரி. எல்லாருக்குமே தெரியும் சுமங்கலி செட்டு. அதுவும் எனக்கு தெரிஞ்ச கொடுமுடியில் என்னோட ஒரு கிளைண்ட்டுக்கு வந்துட்டு அந்த 9 பெண்கள் சொல்லியிருந்தேன் இல்லையா, அந்த ராகு பூஜை பண்ணவங்க, அந்த 9 பெண்களில் ஒருத்தவங்களுக்கு வந்து ரொம்ப எதேச்சையாக கொடுமுடிக்கு போகிறாங்க. சும்மா ஒரு டெம்பிள் விசிட் தான். திடீர்னு பார்த்தா அங்கே ஒருத்தவங்க கூப்பிட்டு ஒரு சுமங்கலி செட்டு கொடுத்துருக்காங்க. நான் அதை வந்து வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். அதில் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. என்னது இந்த நெயில் பாலிஷு, ஹேர் பின்னு, என்னென்னவோ வச்சு கொடுத்துருக்காங்க. ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ நம்ம கூட, ஏன்னா இதை வந்து வாராகியோட பர்த்டே அம்மாவுக்கு கொடுக்குறோம், இன்னொன்று அதை நம்ம தான் அனுபவிக்க போகிறோம், சரிங்களா? ஸோ மேபி மாமியார் இந்த பூஜையை பண்ணுறாங்க. மாமியார் வந்து லிப்ஸ்டிக்கு, ஐலைனர் இதெல்லாம் யூஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ நான் வந்துட்டு என்ன பண்ணுறதுன்னா மருமகளுங்க யூஸ் பண்ணிக்கலாம். அந்த வஸ்திரம் கம்பல்சரி மாமியாருக்கு போயிடணும். வளையல், தாலி கயிறெல்லாம் மாமியாருக்கு போயிடணும். மீதி இருக்கிற அந்த என்ன சொல்கிறது, இந்த மேக்கப் செட்டெல்லாம் தாராளமாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், சரியா? அடுத்தது இந்த வாராகி பர்த்டே நன்னு வந்துட்டு இந்த சாபம் நிற்கக்கூடிய ஒரு பரிகாரம். இந்த என்ன சாபம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கன்னி சாபமாக இருக்கலாம், குலசாமியாக இருக்கலாம், குலசாபமாக இருக்கலாம், குல தெய்வத்தோட சாபமாக இருக்கலாம், பித்ருக்களுடைய சாபமாக இருக்கலாம், யாரோ ஒருத்தவங்க அங்காளி பங்காளி அந்த சொத்து பிரச்சனையோ இல்லை ஒரு சுமங்கலியோடைய சாபமாக இருக்கலாம். யாரோ ஒருத்தவங்க நம்ம கஷ்டப்படுத்தி அவங்க மனசு நொந்து விட்ட ஏதோ ஒரு சாபம், இல்லை யாரையோ ஏமாத்துனது, என்னவோ ஒரு குடிக்கெடுத்த சாபம், இது எதுவாக இருந்தாலும் முன்னோர்கள் பண்ணி அதனுடைய இம்பேக்டை நான் அனுபவிக்கிறேன், அந்த கர்மாவை வந்து நான் இன்றைக்கி ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னு நினைக்கிறவங்க நிச்சயமாக இந்த சாபம் நிற்கக்கூடிய பரிகாரம் பண்ணும் பொழுது உங்களுடைய எல்லா அப்டக்கல்ஸும் நீங்கிடுங்க. அம்மா வந்துட்டு கம்பல்சரி ஒரு நல்ல ரிசல்ட் கொடுப்பாங்க. என்ன இதுக்கு ஒரு ஃபஸ்ட்டு ரெஸ்ட்ரிக்ஷன் அப்படின்னா, முக்கியமாக இந்த விஷயம் பண்ணியிருக்கணும். குரு நினச்சா மட்டும்தான் எல்லாமே நினைக்கும். உங்களுடைய ஆன்மீக குருவான ஒரு சுமங்கலிக்கு நீங்கள் அந்த சுமங்கலி செட்டு கொடுத்து முடித்த பிறகு தான் இந்த பரிகாரம் வேலை செய்யும். சப்போஸ் நான் பண்ணலை, இது வரைக்கும் யாருக்கும் கொடுக்கல, வெயிட்டிங்கில் வச்சுருக்கேன், எனக்கு சேலரி பிரச்சனை, ஸோ அதனால் வெயிட்டிங்கில் இருக்கேன்னா முடிஞ்ச அளவுக்கு அந்த ஆடி பஞ்சமி நன்னு வச்சுருங்க. குருக்கு நீங்கள் டெலிவரி கொடுக்குறது லேட்டாக கூட கொடுத்துக்கோங்க, இஷ்யூஸ் இல்லை. அப்புறம் நிறைய கிளைண்ட் என்கிட்ட கேட்ட விஷயம் இதுதான், மேடம் நான் அப்ராடில் இருக்கேன், என்னோடய குரு இந்தியாவில் இருக்காங்க, இல்லை வேறு ஸ்டேட்டில் இருக்காங்க, வேறு ஊரில் இருக்காங்க, நான் எப்படி நேரில் கொடுக்கணும்னு அவசியம் இல்லைங்க. இன்றைக்கி வந்து உலகம் பெரிய ஒரு விஷயம், எந்த மொழியிலேருந்து எந்த மொழிக்குனாலும் கொரியர் போடலாம். ஸோ உங்களுடைய குருவோட அட்ரஸ் வாங்கி கொரியர் போட்டுக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா மணியாக கூட நீங்கள் பே பண்ணிக்கோங்க, அது ஒரு இஷ்யூஸ் இல்லை, சரிங்களா? ஸோ அதே மாதிரி வந்துட்டு ரொம்ப பெருசாக பண்ணணும் அப்படின்லாம் அவசியம் இல்லை. உங்களால் என்ன முடியுமோ அதை நீங்கள் பண்ணிக்கோங்க, ரைட்? ஓகே. வாராகிக்கு வந்துட்டு ஒரு சுமங்கலி செட்டு வைக்கணும். ஸோ 2 சப்போஸ் குருக்கு கொடுக்காதவங்க அன்றைக்கி வாங்கி வச்சுருங்க. குருக்கு ஒரு செட்டு, வாராகிக்கு ஒரு செட்டு, சரியா? வாராகி செட்டை மட்டும் யார் அந்த பரிகாரம் பண்ணுறீங்களோ அவங்க தான் யூஸ் பண்ணணும். அந்த வஸ்திரம் மீதி விஷயங்கள், சரியா? ரைட். என்ன பண்ணணும் அப்படின்னா 3 விஷயங்கள் இந்த பிரயோகம் பண்ண போகிறோம். முதல் பிரயோகம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1/2 லிட்டர் தேன் பாட்டில் வாங்கிக்கணும். ஏன்னா ஒரு அபிஷேகம் அப்படின்னா நிச்சயமாக 1/2 லிட்டர் தேன் பாட்டில் தேவைப்படும். என்னென்னா அந்த தேன் பாட்டில் வந்து வாராகிட்ட வைங்க, ஓப்பன் பண்ணாதீங்க, சீலே பிரிக்கக்கூடாது. ஏன்னா இதை வந்து நம்ம தானம் கொடுத்துருவோம். அதனால் 1/2 லிட்டர் தேன் பாட்டில். 2வது பச்சை கலர் வளையல் 1 டசன், மினிமம் 1 டசன், மேக்ஸிமம் எவ்வளோ டசன்னாலும் நீங்கள் வாங்கிக்கோங்க. இந்த வளையலுமே வாராகிட்ட வச்சிடணும். வச்சுட்டு நம்ம அதுக்கப்புறம் 48 நாள் கழிச்சு தான் இது எல்லாமே உபயோகப்படுத்துவோம், சரியா? அடுத்தது விரலி மஞ்சள் எடுத்துக்கோங்க. இந்த விரலி மஞ்சளை வந்துட்டு மாலையாக கோக்கணும். இந்த மாலை கட்டக்கூடிய நூல் வந்துட்டு வெள்ளை கலர் நூலாக இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இந்த பூ கட்டுற நூல், கலசத்துக்கு சுற்றுற நூல் எதனாலும் இருக்கட்டும், அந்த வெள்ளை கலர் நூலை மஞ்சளில் தோச்சி காய வச்சுட்டிங்கன்னா அது மஞ்சள் கலர் நூலாக இருக்கும். அந்த நூல் கொண்டு தான் கட்டணும். ஒவ்வொரு வாட்டி இந்த மாலை ஒரு
மஞ்சளை விரலி மஞ்சளை வச்சு நீங்கள் மாலை கட்டும் போதும் வாராகியோட காயத்ரியை பிரயோகம் பண்ணணும். முக்கியமாக வந்துட்டு ஒரு குடும்பத்தில் இருக்கக்கூடிய அந்த பழுத்த சுமங்கலி தான் இந்த பரிகாரம் பண்ணணும். எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். ஒரு வீட்டில் மாமியார் மருமகளும் இருக்கீங்க அப்படின்னா மாமியார் தான் இந்த பரிகாரம் பண்ணணும். அம்மாவும் பொண்ணும் இருக்கீங்க அப்படின்னா அம்மா தான் பண்ணணும், சுமங்கலியாக இருக்கும் பட்சத்தில். சரியா? சப்போஸ் நான் வந்து ஜாயின்ட் ஃபேமிலியில் இல்லை, தனியாக தான் இருக்கேன்னா அது பிரச்சனை இல்லை. ஏன்னா தனியாக ஒரு குடும்பத்தில் இருக்கும்போது அந்த குடும்பத்துக்கு இப்போ நீங்கள் தான் எல்டராக இருப்பீங்க. ஸோ அந்த இளமையான சுமங்கலிகள் கூட அந்த பரிகாரம் பண்ணிக்கலாம். பட் நம்ம குடும்பத்தில் ஒரே வீட்டில் இருக்கக்கூடிய வீட்டில் பெரியவங்க யாராவது இருந்தாங்கன்னா பெரியவங்க தான் செய்யணும். சரியா? அதே மாதிரி அந்த மாலை கட்டுறவங்களுக்கு தான் இந்த சுமங்கலி செட்டு உரித்தானது. அதாவது அந்த வஸ்திரம், நான் ஏற்கனவே முன்னாடி சொன்ன மாதிரி விஷயங்கள். மீதி இருக்க சின்ன விஷயங்கள், அந்த ஸ்டிக்கர் போட்டு அந்த லிப்ஸ்டிக்கு அதெல்லாம் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க, பிரச்சனை இல்லை. ரைட்டு. ஸோ முக்கியமாக வந்துட்டு இந்த சுமங்கலி தோஷம் வந்துட்டு பல குடும்பங்களை கஷ்டப்படுத்து. நிறைய பேர் என்ன நினைக்கிறோம், சுமங்கலிகளோட மரணமோ அப்படிலாம் தான் தோஷம் நினைக்கிறோம். இல்லை, ஒரு வீட்டில் இருக்கக்கூடிய பொண்ணு ஒரு சுமங்கலி வந்து கொஞ்சம் கண்ணை கசக்கிட்டு ஏதாவது ஒன்று மனசு ரீதியாக நினச்சா கூட அது தோஷத்தை உருவாக்கிடும். அதுக்கு தான் சொல்லுவாங்க, வீட்டுக்கு வர பொண்ணோ இல்லை வீட்டில் பிறந்த பொண்ணோ 2 பேருமே கண்ணீர் சிந்தாமல் இருக்கணும். அதுவும் அவங்க சுமங்கலியாக இருக்கும் பட்சத்தில் ரொம்ப பெரிய ஒரு பிரச்சனை கொடுத்துரும். சரிங்களா? ஓகே, ரைட். ஸோ அதனால தான் 2 செட்டு கொடுக்குறோம். ஒன்று குருக்கு, இன்னொன்று வாராகிக்கு வச்சு அந்த பரிகாரம் பண்ணுறவங்களுக்கு நம்ம கொடுத்துடணும். ரைட்டு. ஸோ இந்த 3 விஷயங்களை வந்து பண்ணுங்கள். இந்த 3 விஷயங்களுமே ஒரு 48 நாள் கழித்து தான் பிரயோகம். அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ என்னோடய மாமியாருக்கோ அம்மாக்கோ வந்து ஏஜ்டு பர்சன், அவங்களுக்கு வந்து ஸ்லோகம் சொல்ல தெரியாதுன்னா நீங்கள் சத்தமாக ஸ்லோகம் சொல்லுங்கள், அவங்க ஒரு மஞ்சளாக கட்டட்டும். அது தவறு கிடையாது. அப்புறம் பார்த்தீங்கன்னா, வாராகியுடைய பிறந்த நாள். இந்த வாராகியோட பிறந்த நாளுக்கு வந்துட்டு என்னெல்லாம் பழம் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ கொடுங்க. என்னெல்லாம் பூ கொடுக்கணுமோ கொடுக்கலாம். எல்லா பூவும் அக்செப்டட், எல்லா பழமும் அக்செப்டட், எல்லா சாப்பாடுமே அக்செப்டட். ஸோ அம்மாவுக்கு வந்து பர்த்டேவை நான் எப்படி கொண்டாடணும்னு நினைக்கிறீங்களோ உங்கள் விருப்பம் போல் எல்லா பழங்களும் எல்லா காய்கறிகளும் எல்லாமே வச்சு செலிப்ரேட் பண்ணுங்கள். முக்கியமான விஷயம், அம்மாவுடைய பிறந்த நாளுக்கு தூய்மையான அன்பு இருந்தால் போதும். சரியா? ஸோ பானகம் வைங்க, சக்கரவள்ளி கிழங்கு வைங்க, என்னெல்லாம் அம்மா கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ எல்லாமே கொடுங்க. எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. பட் இந்த பரிகாரம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா இன்னொரு வாய்ப்பு இது மாதிரி ஒரு சாபம் நிற்கக்கூடிய ஒரு பரிகாரம் கட்டாயமாக வாய்ப்பே வராதுங்க, கிடைக்காது. ஸோ ரொம்ப ஒரு பாசிட்டிவான ஒரு பரிகாரம் பண்ணக்கூடிய ஒரு நாளாக வந்துட்டு அன்றைக்கி அமைஞ்சிருக்கு. எல்லாரும் பண்ணுங்கள். ஆஷாட நவராத்திரி செலிப்ரேட் பண்ணாதவங்க கூட இந்த சாபம் நிற்கக்கூடிய பரிகாரம் பண்ணுங்கள். அடுத்தது அம்மாவுக்கு வந்து வளையல் மாலை வந்து போட்டிருக்கோம். அந்த வளையலை வந்துட்டு முடிஞ்ச அளவுக்கு அன்றைக்கே வந்துட்டு 6 வளையலாக சுமங்கலிகளுக்கு கோவிலில் கொடுங்க. ஒன்று அது வாராகி கோவிலாகவும் இருக்கலாம், இல்லை வேறு அம்மன் கோவிலாகவும் இருக்கலாம். அன்றைக்கி என்னால் முடியலைன்னா கூட ஞாயிற்றுக்கிழமை, அடுத்து வரக்கூடிய அஷ்டமி, தசமி, செவ்வாய்க்கிழமை, வெள்ளிக்கிழமை இப்படி கூட கொடுங்க. பட் அந்த அம்மா கிட்ட அந்த மாலையாக போட்டிருக்க அந்த வளையலை கழட்டி 6 வளையலாக சுமங்கலிகளுக்கு கொடுத்துருங்க. சரியா? அது வந்து டொனேட் பண்ணிடணும். இப்போ இந்த மஞ்சள் இதெல்லாம் வந்து 48 நாள் கழிச்சு உங்களுக்கு நான் பிரயோகம் சொல்லி கொடுக்குறேன். அம்மாவுடைய பர்த்டேவை எல்லாரும் சந்தோஷமாக செலிப்ரேட் பண்ணுங்கள். அதுவும் வந்து ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு பஞ்சமி. எல்லா சாபம் நம்ம குடும்பத்தில் எப்படிப்பட்ட சாபமாக இருந்தாலும் வாராகி கட்டாயமாக மாற்றிடுவாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த ஆடி வெள்ளிக்கிழமையில் வந்துட்டு வாராகி பர்த்டேன்னு உபாசனை உண்டுங்க. பட் என்ன என்னோட ஒரு ரிக்வெஸ்ட் அப்படின்னா, உபாசனை வாங்கணும்னு நினைக்கிறவங்க தயவு செய்து உங்களோட டைமிங்கோட முன்னாடியே புக்கிங் கொடுத்துருங்க. நிறைய பேருக்கு உபாசனை கொடுப்பதற்கான வாய்ப்பு இல்லை. செலக்டிவாக ஒரு 5 பேருக்கோ 9 பேருக்கோ தான் கொடுப்போம். ஸோ தயவு செய்து முன்னாடி புக்கிங் கொடுங்க. ஏன்னா நிறைய பேர் அந்த லாஸ்ட் டைம் அந்த 9 லேடிஸ்லாம் வந்துட்டு எங்களையும் சொல்லலை, எங்களையும் செலக்ட் பண்ணல, நாங்கள் லேட்டாக, அதாவது அது வந்து அந்த 9 பேர் அம்மா தான் செலக்ட் பண்ணாங்க. ஸோ சிமிலராக இந்த வாராகி பிறந்தநாள் நன்னு வாங்கக்கூடிய உபாசனைக்குரிய ஒரு பர்சனையும் வாராகி தான் செலக்ட் பண்ண போகிறாங்க. ஸோ ஏற்கனவே சில பேரை செலக்ட் பண்ணிட்டாங்க. ஸோ மீதி இருக்கவங்களே வந்துட்டு வாராகியே கொண்டு வருவாங்க. என்னென்னா முன்னாடி புக்கிங் கொடுங்க. ஏன்னா கடைசி நேரம் என்பது எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, முடியலை. சரிங்களா? ஸோ அதனால் வந்துட்டு வாராகி உபாசனை அன்றைக்கி ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். யாராவது எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா புக்கிங் கொடுத்து எடுத்துக்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாராகி யாகத்திற்காகவும் ஜோதிட ஆலோசனைக்காகவும் நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம். ஜெயலக்ஷ்மி ஜெயா சர்வா அஸ்ட்ராலஜி ரிசர்ச் சென்டர் 9710484640. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.